கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மதம் மறப்போம் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா திமிர் ஒழிப்போம்னு அர்த்தம். மதம் மறப்போம்னா என்ன அர்த்தம்? திமிர் ஒழிப்போம். மதம்னா யானைக்கு பிடிக்குது இல்லை, அது பேர் என்ன, அது பேர்னா திமிர். அப்போ இது மதமானா இது மத அடையாளம் போல தெரியல ஒன்று. வேலு இருக்குது இப்போது, முருகர் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க, அவர் தையில் தான் வேலு. உனது தந்தை இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியது, முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அப்போது மதம் இல்லை, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. யாருமே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஒருத்தன் வேலை வச்சு தூத்தி இருந்தால் அன்பாக இருப்பானா? ஒருத்தருக்கு வந்து படத்தை நீங்கள் சினிமா படம் பார்த்துருப்பீங்க, அப்படி பூரா இருக்கணும் அறிவு, அப்படியே அகலமாக இருக்கணும், அப்படியே ஆழமாக இருக்கணும். படம் பார்த்தீங்களா? கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கும் உங்களுக்கு. ஏன் வேளாலே விழிகள் உனது வாழும் எனது என் வாழும் உன் விழியும் சந்தித்தால் புரியுதுங்களா என்ன சொன்னேன்? சண்டை போகிறதுக்கு வாழை விட கண்ணோட பார்வை ரொம்ப கூர்மையானதான். அந்த கண் எப்படிக்குதான் அப்படின்னு என்ன வேல் மாதிரிக்குதான் மாதிரி ஏதோ ஒரு ரகசியத்தை இதில் சொல்லி வச்சுக்கிறாங்க. இதில் முருகரை பாம்பில் இதெல்லாம் ரகசியங்களை உள்ளடக்கிறது. ஸோ இந்து மதம்னு ஒரு கூட்டம், அது இந்து மதம் தனி கிடையாது, ஒரு கூட்டம். நாமம் போட்டு ஒரு ரகசியம் வச்சுக்கிறான், பட்டை வச்சு ஒரு ரகசியம் வச்சுக்கிறான். பெண் உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கோடு போட்டு நடுவில் ஒரு சிவப்பு இருக்கும். ஆண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க கதை கதையாக. ஆனால் இதுக்கெல்லாம் மறைமுகமான இன்னொரு பொருள் இருக்குது, ரகசியம். இதுதான் என்னுடைய வியாபார பொருளே. என்னுடைய வியாபார பொருள் என்ன, நான் எப்படி இந்த மாதிரி உட்காந்துக்கிறேன், கனடாவுக்கு போகிறேன், அமெரிக்காவுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன், வசதியாகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்துவார்த்தமான விஷயம் இருக்குல்ல இதுங்களுக்கு. இதை நான் ரகசியமாக வச்சுன்னு விற்றுனுக்கிறேன். வியாபாரி நான், அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. பேசுறதெல்லாம் நல்லா நிறைய வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரியும், கிடையாது, ரகசியம் இதெல்லாம். அப்போ இது மத சிம்பங்கள் கூறுகள் அதெல்லாம் வேறு ஏதோ ஒன்று சொல்ல வந்துக்கிறாங்க. இவங்க புரிஞ்சிக்காமல் அதை அப்படியே மடத்தனமாக அப்படியே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சிவனை நிறைய வாட்டி சொல்லி வச்சுக்கிறேன். கடவுள் வெற்றிடம்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் கடவுளாக நீங்கள் நினச்சிக்கினீங்கன்னா அவன் நிலாவை சுடினுக்கிறான்றார். கடவுள் நிலாவை சுடிங்குதுன்னா நிலா எங்கே இருக்குது? வெட்ட வெளியில் இருக்குது. வெட்ட வெளி தான் நிலாவை சுடிங்குதுன்னு மறைமுகமாக சொல்லிடுறேன். மேகத்துலேருந்து தான் தண்ணி வருது, தலையிலேருந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு சிவன் பொம்மை சொல்கிறேன். இப்போ நான் நேராக கும்பிடுவா, வெற்றிடன்னு புரிஞ்சுக்குவா, உங்கள் இஷ்டம், சாய்ஸ் யுவர்ஸ். நான் சொன்ன பிறகும் இவன் ஒரு லூஸுக்கு இருக்க பைத்தியக்காரன் இல்லை, ஜாதியில் மட்டமானவன், மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறி சாப்பிட்றவன் பேசுகிறவன், இவன் சொன்னால் சரியாக இருக்காதுன்னு விட்டுரு போயிடுச்சிக்கினேன். இவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ, மாட்டிக்கினேன். அதுமா சாப்பாட்டில் முதல் சாப்பாடு எனக்காக இருக்கும். நீ சாப்பிட்டு முடிப்ப, கண்ணீரோடு என்ன நினைப்பேன், உன் தூக்கத்தில் நான் இருப்பேன், உன் கனவுகளில் நான் இருப்பேன், நீ தான் என் குரு அப்படின்னு பிடிச்சிப்பேன். இல்லை என்ன பண்ண, இன்னொரு சந்தர்ப்பம் தூக்கி விசிறடி என்ன, தப்பே இல்லை. ஏன்னா நான் நல்லா சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ வந்துக்கிறேன். அப்போ இந்த மதம்னு ஒன்று வேற ஒரு ரகசியங்களை சொல்லி மறைச்சி வச்சுக்கிறாங்க. அதனால் அது பேர் எல்லாமே மறைப்பொருள். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? அப்போ நான் வந்து மதம் மறப்போம்னா திமிரை தான் ஒழிப்போம். ஆனால் தேவை இருந்துருந்தாங்க என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். ஒரு மதத்துக்குள்ளே ஒரு சாரம் இருக்கும்ல, அதை என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துக்கலாம். கரும்பு சாப்பிடுன்னா கரும்புக்குள்ள ஜூஸை தான் சாப்பிட முடியும் நம்மளால். எவ்வளோ தான் வேணாலும் துப்பிடுவோம், சக்கைன்னு ஒன்று வரும் அதில். புரியுதுங்களா? ஆனால் திமிர் உணவனுக்கு சக்கை இல்லை, நான் மொத்தமே எழுந்துன்னுவான். ஒரு நாள் போட்டுருவோன்னு அவனுக்கு தெரியறதில்லை. இந்த உடம்பு ஒரு நாள் போட்டுருவோம், இது ஒரு சக்கை, இதுலேருந்து நான் எப்படி எசன்ஸ் எடுத்துக்கிறேன், ஜூஸ் எடுத்துக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்துறேன்றது தான் வேலை. அதர்வைஸ் இந்த உடம்புனால ஒன்றும் இல்லை. இது நான் சரியாக அனுபவிச்சவனுக்கு தான் இந்த உடம்பு, அனுபவிக்காதனுக்கு உடம்பு. ஆனால் பிறந்து பெண்ணை அனுபவிக்கலன்னா அவன் ஆனால் பிறந்ததே வேஸ்ட். அதுக்கு அவன் பொட்டையாகவே பிறந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டைன்னே சொல்லுவேன். சாமியார் நீ சொல்லுங்க, நானே பண்ண முடியாது. உன் பிரச்சனை, என் பிரச்சனை வேறு. ஆண்மையும் இல்லாமல் சுற்றின்னு போனவனு என்ன சொல்கிறது நான்? அதுக்காக நீங்கள் என்னை கேஸை போடு, கோர்ட்டுக்கு போடு, ஜெயிலுக்கு போ. நான் நேராக சொன்னதுனா ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்கல. ஊரில் இவங்களை எவ்வளோ பேர் நீங்கள் அப்படிலாம் கூப்பிட்டு தானே இருக்கிறீங்க. பாட்டு 6 ஆகிட்டானா உண்மையாயிடுமா என்ன? பொட்டை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் வாழலை? அப்போ மதத்தை சரியாக புரிஞ்சிக்கல. நான் மறந்து சொல்கிறேன் திமிரை, ஆனால் அதுலேருந்து எசன்ஸை எடுத்துக்க சொல்கிறேன். இது நம்பர் 1 மதம் மறக்கிறதுக்கு. வானத்தில் 27 நட்சத்திரம் லேண்ட்மார்க் பண்ணிக்கிறாங்க. இது சுற்றி வரும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா,
இங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு சந்து, அங்கே கட் பண்ணு. இங்கே நேராக வந்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கிறதுக்கு இப்படி கட் பண்ணு, எதில் ஒரு கடை இருக்கும் கட் பண்ணணும்ல. அந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருந்தாலுமே ஒரு 27 நட்சத்திரத்தை லேண்ட்மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 27 நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால். ஸோ மொத்தமாக சுற்றி வர்றதுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி சூரியன்லாம் சுற்றி வர்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஜாதகமாக எழுதி வச்சு. ஸோ 27 × 4 108. அப்போது நான் ஒரு முறை சுற்றி வந்தேன் அப்படின்றதுக்காக மணியை வச்சுக்கிறேன். இதுக்குள்ளவும் ஒரு ரகசியம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளும் வெளியேந்து யாருக்கும் தெரியாது. அந்த மணியை நான் உருட்டுறதோ எதுக்காக பண்ணுறேன்னா பிடிச்சி வச்சுக்கிறேன்னா தள்ளுறேன்னா சும்மான்றனான்றதெல்லாம் அதுதான் பயிற்சி. அதுக்குள்ளே இருக்குது, அதை பண்ணுறேன். அப்போ மதம் மறக்கம்னா எப்படி புரியணும் உங்களுக்கு? திமிர் வழி போம் அப்படின்னு புரியணும். அவ்வளோதான் இதுக்கு பதில். மற்றபடி நீங்கள் ஒன்றுக்கும் விளக்கம் கேட்டிங்கன்னா இல்லை, ரகசியம். கூலி குத்து தான் என்ன பண்ணுறது? நான் கூலிக்கு ஒப்பாரி வைக்கிற ஆள் தான். ஆனால் அதை நான் கூலியை பலவிதமாக வாங்குகிறேன். நேரடியாக தான் காசு கொடுக்கணும்லாம் இல்லை, 50 நாள் வேலை செய்யலாம், 12 வாரம் தொடர்ந்து இங்கே வரலாம், மாதிரி பல வகையில் வச்சுருக்கிறேன். எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படி உதவலாம் பார்க்குறேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா உதவி செய்யணும், ஆனால் அது அல்பத்தனமாக இருக்கக்கூடாது, பிச்சை போடக்கூடாது. உண்மையிலேயே அவங்கள வாழ வைக்கணும். ஒரு மனிதனை நான் பார்க்குறேன், பேசுகிறேன், பார்க்குறேன்னா அவங்கள பற்றி நான் எல்லாத்தையும் பார்த்து அவங்க நல்லா இருக்கணும், உண்மையிலேயே அவங்க நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு புரியுது. இது ஒன்றுமே இல்லையே, பிரச்சனையே இல்லையே, இங்கே ஒரு பிரச்சனையும் உலகத்தில் இல்லவே இல்லை. நம்மளாக கூட்டி வச்சிக்கின்னு நம்மளா பிரச்சனை நினச்சிக்கிறோமே தவிர உண்மையிலேயே பிரச்சனை ஒன்றுமே இங்கே இல்லை. கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை கடவுள் குத்து வச்சுக்கிறான். பசி பிரச்சனை இல்லை, சாப்பிட தெரியாதவனுக்கு பிரச்சனை. தூக்கம் பிரச்சனை இல்லை, தூங்க தெரியாதவனுக்கு பிரச்சனை. காமம் பிரச்சனை இல்லை, அனுபவிக்க தெரியாதவனுக்கு பிரச்சனை. எதை எப்படி அனுபவிக்கணும், ஏன் அனுபவிக்கணும், அது எதை கூட வச்சுக்கணும், யாரை கூட உறவாடணும்னு யார் நினைக்கணும், அந்த புரிதல் மட்டும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட. அதுக்காக தான் பாடத்திட்டங்கள்லாம் வச்சு பாடத்தினார். ஓ, மதம் மறப்போம்னா எதுக்காக? சண்டை போடுவோம்லாம் கிடையாது. இன்னொரு மதத்தை கூட போய் சண்டை போடுவோம். எனக்கு எதிரி மதம்னு ஒன்று எதுவே இல்லை. இளவட்ட பசங்க ஒன்றுத்துக்கும் புரிஞ்சுக்காமல் சும்மனா சடங்கை மட்டும் பூச்சி வச்சுன்னு சாங்கியமாக செஞ்சுங்கிறானே தவிர ஏன் அதை செய்கிறோம், எதுக்காக அதை செய்கிறோம், இது சரிதானா, இது செய்கிறதுனால என்ன அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. கேட்டால் ஒவ்வொரு மாதத்தின் பெயருமே விசேஷமானது. சித்திரைன்னா ஓவியம், சித்திரைன்னு ஒரு மாதம் பேர் வச்சுக்கிறான். வைகாசின்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். எங்கே வைக்க சொல்கிறான்? காசியை. காசின்னு ஒரு இடம் சொல்கிறான். காசிக்கு போனால் சொர்க்கத்துக்கு போயிடலான்றான். காசின்னா என்ன? காசியா காட்சியா? அப்போ காட்சிக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை காசிக்கு போனால் சொர்க்கத்துக்கு போகலாம். வார்த்தை பிழை. இமயமலை மட்டுமா ஒரு மனுஷனுக்கு? தென்னாடுடைய சிவன்னா தெற்கு பட்டம் தான் சிவன் இருப்பானா? இது கேள்வி இல்லையா? நான் தென்னாட்டில் போந்துன்றதுனால திமிரு வந்து போய்ட்டு நானும் என்ன சொல்கிறேன் சேர்ந்துக்கினேன் தென்னாடுடைய சிவனே என்று கிடையாது. இல்லை, தெரியறதுக்கு நாடுற இடமா இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கேள்வினாச்சும் இருக்கணும். அப்படி ஒரு கேள்வி இருந்தால், அப்படி என்ன தேவைப்பட்டா அவங்களுக்கு தான் நான் சும்மா மேம்போக்காக பார்த்து பேசின்னு போயிடுவங்களுக்கு, இல்லை பேச்சு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை பேச்சு அசிங்கமாக இருக்கிறவங்களுக்கு நான் இல்லை. நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. உதவி பெறணுன்னா கூட அவங்க என்ன பண்ணோம், கொஞ்சமாச்சு எனக்கு அது எல்லோரும் இது நம்ம ஊரில் கொசுரோகி தண்ணி கொடுத்தா குடிக்கிறது இல்லை. தாகம் அதிகமாகிடுச்சேன்னா கூட செத்தாலும் செத்துருவேன். ஆனால் என்ன பண்ணுவேன், ஏன்னா வைராக்கியம்னு கற்றுக் கொடுத்து வச்சிடறோம் அவங்களுக்கு. ஜாதி வெறி பிடிச்சி திரிகிறோம் நம்ம இங்கே ஒருத்தருக்குமே. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு நல்லா ஜாலியாக எல்லாம் கூட சுற்றிட்டு பேசி சாப்பிட்டு சைவமா அந்த கேள்வியே இல்லை. இங்கே 1008 கேள்வி. சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, தூங்குற விஷயத்துலேருந்து, பேசுறதுலேருந்து எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இவன் தான் சரி. எவனோ ஒருத்தன் வாழ்ந்து காமிச்சான்னு நினச்சிட்டு அவனை பின்னாடியே போயின்னுக்கிறீங்களே தவிர நீங்கள் எப்படி வாழணும் என்ன பண்ணவே இல்லை. நீங்கள் கேட்கவே இல்லை. மதம் உங்களை சுயமாக வாழ விடாது, எந்த மதமாக இருந்தாலும். ஏன் நீங்கள் மதப்பற்றாளராக இருந்தால் கட்டாயமாக என்ன சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை அதுவுமா கறி செய்கிறியான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? வெள்ளிக்கிழமைக்கும் கறிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதா? வெள்ளிக்கிழமைன்றது ஒரு இரவு பகல் தானே. எதை நீங்கள் கரெக்டாக வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல போகிறீங்க? எங்கேருந்து பிடிச்சின்னு வந்தீங்க நீங்கள்? 7 நாளாக வந்து மாறி மாறி வந்து நிற்குது, வாரம் வாரம் வந்து நிற்குது வெள்ளிக்கிழமை. இப்போ வேலைக்கிழமை கறி சாப்பிட்டா சரியா? அப்போ நாட்களையும் மாதத்தையும் அவன் அமாவாசையும் பௌர்ணமியும் அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறோமா, பாராட்டி வச்சுக்கிறோமா? பாராட்டுற மாதிரி அசிங்கப்படுத்துறது. ரொம்ப நல்லவங்க இவங்க சரக்கடி வர மாட்டாங்கன்னு பார்ட்டிலேருந்து தள்ளி விட்டுருது. வந்தாக்கு நிறைய குடிக்கிறான் அவன், இல்லை குடிப்பாவோ, ஆனால் என்ன பண்ணிடணும் அவளை அது மாதிரிலாம் ஏமாத்துறது, வாழ விடாமல் பண்ணுறது. மதம் உங்களை வாழ விடாது.
எந்த மதமாக இருந்தாலும் சரி. அது பேர் சொல்லி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எந்த மதமும் உங்களை வாழ விடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடங்கு சம்பிரதாயம் இப்படி இருன்ற ஒரு ஒழுக்க கோட்பாடு வரையறை உங்கள் நிம்மதியை கெடுத்துரும். அதனால் என்ன பண்ணுங்கள், திமிர் ஒழிப்போம், திடமாக வாழ்வோம். ஆனால் ரகசியங்கயா, இது பின்னாடி ஒரு ரகசியம், ஒன்றுக்கு பின்னாடியும் ரகசியம் இருக்குது. குண்டலினி பாம்பு எழுந்து அடையிட்டன்னா சிங்கம் பசிக்கு மட்டும் தான் வேட்டையாடும், மற்ற நேரத்தில் சும்மா தான் இருக்கும். சிங்கம் இருக்கிற காட்டில் மான் இருக்கும், புலி இருக்கிற காட்டில் மான் இருக்காது. ஏன்னா அச்சு போட்டுரும், சாப்பிட்டாலும் சாப்பிட கட்டும். அதுதான் இந்த மாதிரி நிறைய வாட்டி இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த பதில் புதுசு இல்லை பதில் புதுசு. எனக்கு கேள்வி ஒன்றா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பதில் எப்படி தான் இருக்கும், மாறுபடும் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்.